ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபியாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியோட பேர் கேட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குலோப் ஜாமுன். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு. இப்போ இந்த ஸ்வீட்டை வந்து நாம் வந்து ஒரு நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஒரு ரவையை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவையை அடி வந்து கொஞ்சம் நல்லா கனமாக இருக்க பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை ஏற்கனவே வறுத்த ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் நம்ம இன்னும் ஒரு முறை வந்து இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் கருகி போகாமல் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு இது கூட வந்து நம்ம இப்போ பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். அதிலே அது 1 கப்னால் இது பால் வந்து நம்ம 3 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு கப்புக்கு 3 பங்கு அந்த மாதிரி அளவில் நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சின பாலை எடுத்து அதனோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி அடிலாம் கொஞ்சம் பிடிக்காமல் அந்த இதெல்லாம் அந்த கட்டிக்கு தட்டாமல் நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் எப்போ திடீர்னு நினச்சோன்னா அப்போ கூட நம்ம இதை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. பார்க்குறதுக்கு வந்து நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இதில் வந்து 3 கப் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதனோட டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு சிட்டிக்கை வந்து இதில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகிட்டே வருது. இந்த சமயத்தில் இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கிண்டிக்கிறேன். நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி நெய் விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நமக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை கிளறிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா திக்காக மாவு வந்து நல்லா திரண்டு வரணும், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கிளறிக்கணும். ஸோ இந்த மாவு ரெடி பண்ணுறது தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் அடி பிடிக்காமல் நீங்கள் இதை கிளறினீங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இந்த குலாப் ஜாமுன். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. அடியிலையும் நமக்கு அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள். ஸோ இந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதில் நல்லா கிளறிக்கணும். ஃபுல்லாக வந்து அதில் இருக்க அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஜாமுன் வந்து உருட்டி நம்ம எண்ணெயில் பொரிக்கும் பொழுது நமக்கு அது திரிஞ்சு போகாமல் நல்லா அப்படியே அந்த உருண்டை ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா அதை ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டால் இந்த பதத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இந்த ஜாமுனுக்கு தேவையான நம்ம அந்த சர்க்கரை பாகு, சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதில் வந்து 4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். இதில் இன்னும் கூட நம்ம 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக வந்து 3 கப் தண்ணியும் 4 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் நான் மறந்துட்டேன், 4வது கப்பு. இந்த 4 கப் சர்க்கரை போட்டு நல்லா அதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இது வந்து ஒரு கொதி வந்தால் போதும் நமக்கு. நம்ம வெறும் சிரப் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதை ரொம்ப பாகு மாதிரி திக்காக கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு கொதி நல்லா கொதிச்சுட்டு ஃபுல்லாக அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், எல்லா சர்க்கரையும் நல்லா கலந்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து கிளறி இறக்கி வச்சுட்டேன்.
இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆறிட்டுருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இது ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் கையில் வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டு இந்த மாவு வந்து இப்போ நல்லா திரும்ப வந்து பிசைய போகிறோம் நம்ம கையில் வச்சு. நல்லா இதை வந்து கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவு நம்ம எப்படி அடித்து நல்லா பிசையோமோ அந்த மாதிரி நல்லா இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாவு ரொம்ப நல்லா வரும், ரெடியாகி வரும் நமக்கு அந்த சாஃப்டாக எல்லாமே சூப்பராக. மாவு வந்து கொஞ்சம் நல்லா அடித்து பிசையணும். இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மாவு வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, நல்லா திக்காக இருக்க அளவுக்கு. இந்த ரவை பதமே தெரியாத அளவுக்கு நல்லா அதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மாவு வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது வந்து நம்ம குலோப் ஜாமுன் மாவு பிசையும் போது எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு எந்த சைஸ்க்கு வேணும் அந்த சைஸ்க்கு நம்ம உருண்டையாவோ இல்லை ரவுண்ட் ஷேப்போ எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம வந்து அதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃபுல்லாக அந்த வந்து கீரெல்லாம் எதுவும் கோடெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக உருட்டிக்கோங்க அந்த மாவை. ஸோ இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து இந்த உருண்டைங்களை போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 6 அந்தளவுக்கு போட்டு எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் அதில் எடுத்து போடலாம். இப்போ பாருங்கள் நல்லா அது வந்து ஃப்ரை ஆகிட்டு வருது. இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு அந்த பிரிஞ்சு வராமல் ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான குலோப் ஜாமுன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சர்க்கரை பாகில் வந்து இதை சேர்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக வருது, ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த மாவை வந்து நம்ம நல்லா ட்ரை ஆக்கிறது தான் முக்கியம். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு மாவு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி சூப்பராக வரும். இப்போ வந்து இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நமக்கு ஓரளவுக்கு ஊறிடும். சூப்பரான ரவையை வச்சு ஒரு சிம்பிளான குலோப் ஜாமுன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.